இந்த ராசிக்கு 3ஆம் இடத்திற்குரியவர் சந்திரனாக இருக்கிறார். பொதுவாக 3ஆம் இடம் ஸ்திர லக்னத்துக்கு 3ஆம் இடம் என்பது மாரகஸ்தானம். ஆகவே மாரகாதிபதியாக சந்திரன் இருக்கிறார். ஆகவே இந்த லக்னத்திற்கும் ராசிக்கும் எப்பொழுதெல்லாம் சந்திர தசை அல்லது சந்திர புக்தி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு நோய்வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது, மனக்குமரல்கள் ஏற்படும், மன சஞ்சலங்கள் ஏற்படும். ஆகவே சந்திரன் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்தந்த ஜாதகத்தை பார்த்து, அவர்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதற்கான பரிகாரங்கள் செய்து கொள்வதே மிகவும் சிறப்பானது. முக்கியமாக சந்திரனுடைய தோஷம் போக்குவதற்காக அம்பாளை, அதாவது காளியம்மனையோ மாரியம்மனையோ வணங்குவது மிகவும் சிறப்பானது. அடுத்து இந்த லக்னத்திற்கு 4ஆம் இடத்திற்குரியவர் சூரியன். 4ஆம் இடம் வந்து கேந்திர ஸ்தானம். அதற்கு அதிபதியாக சூரியன் வருவதனால் சூரியன் இந்த லக்னத்துக்கு நன்மையே செய்வார். எதிர் அணியிலே இருந்தாலும் நிச்சயமாக நன்மையே செய்வார். ஆகவே சூரிய தசை சூரிய பக்தி வரும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்குரியவன் புதனாக வருகிறார். ஆகவே புத்திசாலியான குழந்தைகள் பிறப்பார்கள். ஆனால் குழந்தைகளுடைய பலம் சிறிது குறைந்தே இருக்கும். அதாவது அவர்கள் சிறிது பலமற்றவர்களாக இருப்பார்கள், ஆனால் புத்திசாலிகளாக இருப்பார்கள்.